வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ஓஆர்ஓபி பற்றியும் ஸ்பார்ஸ் பற்றியும் லோக்சபாவில் கேள்வி நேரத்தில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை சேர்ந்த 3 மாவட்டத்தை பற்றி மென்ஷன் பண்ணி பேசியிருக்காங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கிற டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு எத்தனை பேருக்கு வந்து ஓஆர்ஓபி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு ஓஆர்ஓபி 2ம் ஓஆர்ஓபி 3யும் கிடைக்காது இருக்கு அப்படின்ற டீட்டெயிலான டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல ஸ்பார்ஸ் வந்து கடந்த 2 வருஷமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பார்ஸ்ல எந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க, ஸோ அது மூலியமா எப்படியெல்லாம் பென்ஷனருக்கு வந்து பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்ற டீட்டெயிலும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம கேள்வி நேரத்தில் கேட்ட கேள்விக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்களோ அந்த ரிப்ளைக்கான லெட்டர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த லோக்சபாவில் கேட்ட கேள்வி. கேள்வி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2138 1/8/2025 வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் இதுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. கேள்வி வந்து அவங்க தான் கேட்டிருக்காங்க. ஸோ முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் ஸ்டேட்டஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஓஆர்ஓபி ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் வந்து எத்தனை பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் வந்து இன்னும் பெண்டிங் கேசஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த ஸ்பார்ஸ் போர்ட்டல் வந்து கடந்த 2 வருஷமா வந்து இம்ப்ளிமெண்ட்ல இருக்கு. ஸோ அது மூலியமா டைம்லி வந்து நீங்க எப்படி வந்து பென்ஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க, அதே போல டெக்னாலஜியாவும் சரி அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் வந்து எப்படி நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. மூணாவது கேள்வியில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 3 டிஸ்ட்ரிக்ட் ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பென்ஷனருக்கு வந்து இந்த ஓஆர்ஓபியோட ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனோட அரியர் வந்து எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு வந்து பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. முதல் கேள்விக்கான ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு முறை நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதுல வந்து ஓஆர்ஓபி 1 வந்து 1/7/2014 இருந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அன்னையில டேட்ல இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான லேட்டா இம்ப்ளிமெண்ட் ஆனாலும் அதுக்கான அரியர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஓஆர்ஓபி 2 வந்து பாத்தீங்கன்னாக்கா 1/7/2019 இருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கணும். ஸோ அது வந்து பிப்ரவரி 2023 இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து அதுக்கான அரியர் வந்து நிறைய எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு வந்து கிடைக்காது இருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஆர்ஓபி 3 வந்து 1/7/2024 இருந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகணும். அதுக்கான அரியர் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கிடைக்காது இருக்கிறவங்களுக்கு இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் டேட்டா வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் செக் பண்ணணுமே தவிர இது வந்து யாரும் வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்ல முடியாது உங்களுக்கு கிடைச்சிருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட டாக்குமெண்ட் வச்சு நீங்க தான் செக் பண்ணணும். ஸோ இந்த ஓஆர்ஓபி 1ம் சரி, ஓஆர்ஓபி 2ம் சரி, அதே போல ஓஆர்ஓபி 3ம் சரி, இங்க வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னாக்கா 25.20 லட்சம் பென்ஷனர் வந்து இதுல வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த பென்ஷன் ரிவிஷனுக்கான அரியர் மூலமா ஒவ்வொரு பென்ஷனருக்கும் இதுல வந்து ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்லயே வந்து கிடைச்சிருக்கும். மற்ற சர்வீஸ் பென்ஷனருக்கெல்லாம் 4 இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் போது இந்த ஓஆர்ஓபி 2 வந்து ஸ்பார்ஸ் மைக்ரேஷனுக்கும் உங்களோட பழைய பிடிஏ பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சிக்கு வந்து நீங்க பென்ஷன் அக்கௌண்ட் வந்து ஸ்பார்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அந்த டைம்ல ஒரு சில பென்ஷனருக்கெல்லாம் இந்த ஓஆர்ஓபி 2ல ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டோ இல்ல 2 இன்ஸ்டால்மெண்ட்டோ வந்து உங்களுக்கு கிடைக்காது இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து செக் பண்ணிட்டு யாருக்கு கிடைக்கலையோ அதுக்கான வழிமுறையை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வழிமுறையில நீங்க வந்து அதை கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டாவது கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்பார்ஸ் பத்தி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பார்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு மட்டும்தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிஜிட்டல் இந்தியா மூலமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து இங்க டிரான்ஸ்பரண்டாகவும் சரி காம்பன்சேஷனாகவும் சரி நம்மளுக்கு பென்ஷனர் வந்து அவங்களோட அக்கௌண்ட் அவங்களே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிஜிட்டல் முறையில ஸ்பார்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல மெயினா டிஃபென்ஸ் பென்ஷனரும் அதே போல டிஃபென்ஸ் சிவிலியனுமே இதுல வந்து அடங்குவாங்க. ஸோ ஆர்மர்ட் போர்சஸ்ல இருக்க டிஃபென்ஸ் சிவிலியனுக்கும் ஸோ இதுல வந்து பழைய டிஸ்போசிங் ஏஜென்சி யார் வந்து பென்ஷன் கொடுத்திருந்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து ஸ்பார்ஸ் வந்து அண்டர்டேக்கிங் எடுத்துட்டாங்க. ஸோ உங்களோட பழைய பிடிஏ ஒன்று வந்து சிபிபிசியா இருக்கலாம் இல்ல டிபிடிஓவா இருக்கலாம். ஸோ 2 பேருக்கிட்டே வந்து இப்போ ஸ்பார்ஸ் வந்து பென்ஷன் அக்கௌண்ட் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ பென்ஷன் வந்து கிடைக்கிறது எல்லாருக்கும் ஸ்பார்ஸ் மூலியமா தான் கிடைக்கும். ஒரு சில பென்ஷனர் தவிர்த்து யாருக்கெல்லாம் இன்னும் ஸ்பார்ஸ்ல மைக்ரேட் ஆகாது இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட் பிரசன்ட்ல 31 லட்சம் டிஃபென்ஸ் பென்ஷனர் வந்து இருக்காங்க. ஸோ இதுல வந்து இன்க்ளூடிங் டிஃபென்ஸ் சிவிலியன் பென்ஷனரும் அடங்குவாங்க. ஸோ ஸ்பார்ஸ் மூலியமா
அவங்களுக்கு டைரக்டா வந்து பேங்க் அக்கவுண்ட்ல பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகுது. இதுக்கான அட்வான்ஸ் இன்டிமேஷன் மெசேஜும் வந்து 21ஆம் தேதியில இருந்து ஒவ்வொரு மாதமும் 21ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதிக்குள்ள பென்ஷனோட அட்வான்ஸ் மெசேஜ் வரும் ஸ்பார்க் ஸ்கீமுக்கு வந்து. அந்த மெசேஜ்லயே உங்களுக்கு எத்தனாம் தேதி எந்த அக்கவுண்ட்ல எவ்வளவு தொகை வந்து கிரெடிட் ஆக போகுது அப்படின்ற மெசேஜும் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இது மூலமா ஸ்பார்க்ஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் இங்க அதுல இன்க்ளூட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா கடைசி 2 வருஷத்துல ஒன்னு வந்து ரிசர்வேஸ் பென்ஷனரு. ஸோ ரிசர்வேஸ் பென்ஷனருக்கு பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்வேலிட் அவுட்ல யாரு இருக்காங்களோ அந்த பென்ஷனரு, ப்ரோ ரேட்டா பென்ஷனர் ஃபார் பிபிஓஆர். நெக்ஸ்ட் வந்து எல்டிஏ லைஃப் டைம் அரியர் வந்து யாருக்கு கிடைக்காது இருக்கோ அவங்களுக்கும் ஸ்பார்க்ஸ் மூலியமா வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் பிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்ஸ் எஃப்எம்ஏ வந்து யாருக்கு கிடைக்கலையோ அதுவும் உங்களுக்கு வந்து அப்டேஷன் வந்து இது மூலியமா பண்றாங்க. நெக்ஸ்ட் ஐடி சேவிங் இன்கம் டேக்ஸ் பத்தி டீடைல்ஸ் இதுல வந்து நம்மளுக்கு கொடுத்துறாங்க ஜீவன் ரக்ஷா பதக் மூலியமா. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் 16 வந்து கொடுக்குறாங்க ட்ராஸ் மூலியமா. ஸோ இது நம்ம ஃபார்ம் 16 வரும்போதே சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு பென்ஷனருக்கும் எங்கிருந்து நீங்க ஃபார்ம் 16 டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. எப்படி நீங்க வந்து பென்ஷன் ஸ்லிப்போ இல்ல குறைஞ்ச பிபிஓ டவுன்லோட் பண்றீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் 16 ஒவ்வொரு வருஷத்துக்கும், அதாவது ஆஃப்டர் மைக்ரேஷனுக்கு அப்புறம் உங்களோட ஃபார்ம் 16ஐயும் உங்களோட பென்ஷன் ஸ்லிப்பையும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ பென்ஷனரும் இதுல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஸ்டேட் பேங்க் மூலமாவும். அதே போல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பென்ஷனரும் இது மூலமா வந்து பயனடைகிறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம வந்து அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலான விஷயமும் நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸ்பான்ஸுக்கு வந்து இங்க 20 அதோட டேட்டா ஸ்டோரேஜ் பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. 600 ஜிபில இருந்து 200 டிபியா வந்து மாத்திருக்காங்க. மொபைல் அப்ளிகேஷனும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா அது வந்து இன்னைக்கு டேட்லயுமே அது வந்து அதாவது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாதனால அது வந்து உபயோகத்துல இல்ல. ஒன்லி வெப்சைட் மூலமா மட்டும்தான் நீங்க இப்போ வந்து ஸ்பார்க்ஸ் வந்து உபயோகப்படுத்த முடியும். ஸோ இந்த மூணாவது கேள்வி ORP 1, 2, 3 இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. அதுல குறிப்பா ORP 2, ORP 3 வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த 3 மாவட்டத்துக்கு வந்து ஈரோடு, திருப்பூர், நாமக்கலுக்கு வந்து எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதுல வந்து ORP 2ஓட டேட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாட்டில் ஈரோடு வந்து பாத்தீங்கன்னாக்கா டோட்டலா அங்க இருக்கிற பென்ஷனர் 821 பேர் இருக்காங்க. ஸோ அதுல வந்து பெனிஃபிஷியரி பென்ஷனர் இது வரைக்கும் வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 728 பேர் கொடுத்துருக்காங்க. நான் பெனிஃபிஷியரி பென்ஷன் வந்து 93 பேர் அதுல வந்து நான் பெனிஃபிஷியரி பென்ஷனும். திருப்பூர் மாவட்டத்தில் வந்து 5 பேர் வந்து டோட்டல் பென்ஷனர் இருக்காங்க. அதுல வந்து பெனிஃபிஷியரி பென்ஷனர் வந்து 2 பேரும், நான் பெனிஃபிஷியரி பென்ஷன் வந்து 3 பேரும் வந்து இருக்காங்க. ஸோ நாமக்கல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 757 பேர் இருக்காங்க. டோட்டல் பெனிஃபிஷியரி பென்ஷனர் 647 பேரும், நான் பெனிஃபிஷியரி பென்ஷனர் வந்து 110 பேர் இருக்காங்க. ஸோ இந்த ORP 3 வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 3 மாவட்டத்தோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ORP 2க்கும் ORP 3க்குமே வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா 3 மாவட்டத்தில் அதிகரிச்சிருக்காங்க பென்ஷனர். இங்க 821 பேர்ல இருந்து 1389 பேரை வந்து மாறி இருக்காங்க. 1128 பென்ஷனர் வந்து பெனிஃபிஷியரியாகவும், நான் பெனிஃபிஷியரி வந்து 267 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி இன்னுமே ORP 2ம் சரி ORP 3யும் சரி ஒரு சில பென்ஷனருக்கெல்லாம் ரிவிஷன் ஆகாம அவங்களோட பெண்டிங் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கா கிடைக்கலையான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிட்டு அப்படி கிடைக்காது இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்ன வழிமுறை பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்க உங்களுக்கு என்ன வந்து கிடைக்கணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ORP-யோட பென்ஷன் ரிவிஷனை தவிர்த்து மற்ற சர்க்குலரோட உதாரணமா எடுத்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 568 வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனை வந்து மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பென்ஷன்ல வந்து நிறைய விதவிதமான ப்ராப்ளம் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை பொறுமையா உட்காந்து செக் பண்ணுங்க. அப்படி இருக்குன்ற பட்சத்துல நீங்க அதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்மளோட சேனல் கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்ற பட்சத்துல. ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து சரியான பென்ஷன் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்த்து நீங்க உங்களோட பென்ஷன் வந்து சரியா கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனருக்கும் சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.